வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட ஒரே தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சகல ஆரோக்கியம் மற்றும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த எல்லா வல்ல இறைவனை வேண்டிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு இந்திய உணவு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் அதாவது ஏஜஸ்க்கு நம்ம பண்ணி, அதாவது குட்டீஸ்லேருந்து ஆரம்பித்து ஸ்கூல் கோயிங், காலேஜ் அண்ட் பெரியவங்களுக்காகவும் நம்ம பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் நிறைய அந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறோம். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியோட ஒரே ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்திய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வயசானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இப்போ அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்தாச்சு. ஓட்ஸ் அண்டு கோதுமை ரவை அப்படின்னு வந்தாச்சு. ஸோ எப்போ பார்த்தாலும் ஓட்ஸ்னால் என்னப்பா, வேக வச்சு உப்பு போட்டு தயிரை கடைஞ்சி அவர் மோரை ஊற்றி இதே தானா ரசமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான டிஷ், ஓட்ஸ் பாலக் கிச்சடி. ஸோ ஓட்ஸ் பாலக் கிச்சடிக்கு செய்ய தேவையான பொருட்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போதும் போல் கடகடான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், அரிசி 1/2 கப், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பாலக்கீரை 3-4 கப், பச்சை மிளகாய், இஞ்சி விழுது 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் மற்றும் நெய் தேவையான அளவு. வெனேசே டயபெட்டிக் அப்படின்னு சொல்லும்போது அரிசி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சேர்த்துக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிளெயின் ஓட்ஸ் அது மாத்திரமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிளெயின் ஓட்ஸ் அண்ட் பாசிப்பருப்பு. ஸோ அரிசி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, அரிசி வேணும், அந்த வெண்பொங்கல்னால நம்ம ஒரு மைண்ட் செட் அப்படின்னு இருக்கும். அந்த குழைவாக கொஞ்சம் அரிசிலாம் பார்த்தா தான் சிலது நம்ம அது வெண்பொங்கல் கிச்சடின்னு அப்படின்னு நிறைய எல்லாருமே ஒத்துப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அரிசியை ஜஸ்ட் மேபி நான் சொல்கிறேன் இன்றைக்கி ப்ரொபோர்ஷனுக்கு, அதாவது 1 கப் ஓட்ஸ் 1 கப் பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேபி 1/2 கப் கூட தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் பச்சரிசியை ஒரு 15 to 20 minutes ஒரு half an hour நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு சூடாகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக வறுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் ஹெல்தியர் வேர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது குட்டி ஸ்பூன் பாருங்கள். அதாவது பருப்பு சாதத்துக்கு எவ்வளோ பிசைஞ்சு போமோ அவ்வளோ நெய் கூட விடலை நான் அன்றைக்கி. ஒரு கொஞ்சம் நெய் விட்டு வறுப்படும் போது அந்த பாசிப்பருப்புக்கே உண்டான கடலைப்பருப்புக்கே உண்டான ஃப்ளேவர், பாயசத்துக்கெலாம் பண்ணிங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் அந்த நெய்யில் தேங்காயில் அதெல்லாம் வறுக்கும்போது யூ கெட் அ வெரி பியூட்டிஃபுல் ஃப்ளேவர் அண்ட் அரோமா. சரி, ஹெல்தியர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இன்னொன்று வெண்பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு பழக்கம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பை செவக்க வறுத்து அந்த வெண்பொங்கலுக்கு உண்டான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நிறைய இடத்துல நார்த் சைட்லாம் பார்த்துருக்கேன், அப்படியே நல்லா களைஞ்சு அப்படியே போட்டுடுறாங்க பாசிப்பருப்பு. ஸ்டில் இட்ஸ் டேஸ்டிங் ஸோ குட். என்னதான் அந்த வறுப்பட்டு வரும்போது உண்டான அந்த ஃப்ளேவர் எப்போதுமே எக்ஸ்ட்ரா இல்லையா. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரகமாட்டும் தனியா நீங்கள் ப்ளெயினாக நீங்கள் பொடி பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த வறுத்து அந்த தனியாவை நீங்கள் பண்ணுங்கள், சீரகத்தை நீங்கள் வறுத்து அப்படி பொடி பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அதாவது ப்ளெயின் பொடிக்கும் வறுத்து அரைக்கிற பொடிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நல்ல அதுக்காக நான் சொன்னேன் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ பாசிப்பருப்பை நல்ல செவக்க வறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மேபி அதை நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம். கூட்டு பண்ணுறீங்களா, நீங்கள் கூட்டுக்கு ஆக்சுவலாக நம்ம வறுக்க மாட்டோம். நீங்கள் வறுத்து சேர்க்கும்போது அந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சவுச்சோ கூட்டோ பொள்ளங்காய் கூட்டோ அதை நீங்கள் வந்து குக்கரில் போடும்போது இந்த பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ரெடியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து அன்றைக்கி நான் பண்ணும்போது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் தான் இது. ஸோ நல்ல செவக்க வறுத்தாச்சு.
இதிலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் எவ்வளோ சேர்க்க போகிறேனோ, அதாவது ரொம்ப ஓட்ஸை வறுக்க போகிறது அடுப்பை அணைச்சிட்டேன். அதாவது நம்ம சூட்டில் வறுபடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூட்டிலேயே வந்து கொஞ்சமாக ஓட்ஸ், எவ்வளோ பாசி பருப்போ அவ்வளோ ஓட்ஸ். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாசிப்பருப்பு நல்ல ஒரு ஹாஃப் கோல்டன் ப்ரௌன் வந்துட்டே இருக்கும்போது நீங்கள் அடுப்பு அனுப்பிச்சிடலாம். அந்த பேலன்ஸ் அந்த வானிலையில் இருக்கிற அந்த சூடு மாத்திரமே உங்களுக்கு போதும். அந்த ஓட்ஸை நீங்கள் வறுப்பட்டால் போதும். தனியாக திருப்பி நீங்கள் அந்த கேஸ்லேயே அந்த சூட்டிலேயே அந்த அடுப்பை பற்ற வச்சு நீங்கள் அந்த ஓட்ஸை வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நெய்லாம் பார்த்தீங்கன்னா கூட, அதாவது பிகினர்ஸ்க்கெலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நெய் வந்து நல்ல ஒரு பயங்கரமாக செவக்க அந்த காலத்தெல்லாம் பார்த்தா காய்ச்ச மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இரும்பு வானொலியில் தான் காய்ச்சக்கூடிய பழக்கம் நெய் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ அது என்ன பண்ணுவாங்க, ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு அந்த ஒரு நுரை பொங்கிட்டு வரும்போது அடுப்பு அணைச்சிருவாங்க. அடுப்பு அணைச்சி உடனே அந்த நெய்யை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த சூட்டுக்கே வந்து பேலன்ஸ் கலர் கொஞ்சமாக உங்களுக்கு அப்படியே ஒரு தேன் கலர் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் பியூட்டிஃபுல்லாக அந்த நெய்க்கு வரும். நெய்யும் நல்லா பொறன்னு இருக்கும். ஓகே, இப்போ அந்த சூட்டிலே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு இருக்குமே நெய்யில் வந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பாசிப்பருப்பு ரொம்பவே நல்ல வறுத்து எடுத்து வச்சாச்சு. நல்ல நெய்யில் கமகமான்னு ரெடியாக இருக்குது. ஸோ டெல்லி பாலக் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல பச்சை பசேன்னு ஃப்ரெஷ் பாலக் மார்க்கெட்லேருந்து. அதாவது பாலக் மாத்திரம் தயவுசெய்து நீங்கள் அப்படி தொத்தலாக இருக்க மாதிரி வாங்காதீங்க. ஃப்ரெஷ் பாலக் லீவ்ஸ் எல்லாம் கட் ஆகாமல் நல்லா தளன்னு இருக்கும். ஸோ தட் பாலக் வில் பி ரியலி குட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஸோ பாலக்கும் நல்ல பொடியாக பண்ணியாச்சு. ஸோ இந்த கிச்சடிக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு தாளிக்கிற விஷயம் பண்ணிவிட்டு எப்படி ப்ரெஷர் குக் பண்ணி நம்ம அழகாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். சரி, ஜென்ரலாக நம்ம கிச்சடியோ வெண்பொங்கலோ ஆகட்டும் நம்மளுக்கு விரும்ப மிளகு அப்படிங்கிற போடுறது தான் பழக்கம் முடியும். ஸோ கிச்சடி அப்படிங்கிறனால, ஸோ இதே வெண்பொங்கலாக இருந்ததுன்னா நான் வந்து வெறும் மிளகு மாத்திரம் தான் சேர்த்துப்பேன். கிச்சடி அப்படிங்கும்போது இட்ஸ் லைக் உப்மா கைண்ட் ஆஃப் திங். ஸோ பச்சை மிளகாய் போடுறதுல ஒரு தாராளமாக பச்சை மிளகாய் மாத்திரம் இந்த காரம் நீங்கள் சட்டில் வேணும் போடலாம். இன்றைக்கி எனக்கு இந்த 2 ஃப்ளேவருமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால ஸோ ஐம் ஆடிங் க்ரீன் சில்லிஸ், அதாவது பச்சை மிளகாய் மற்றும் கருப்பு மிளகுத்தூள், இது ரெண்டும் நான் அந்த கிச்சடிக்கு சேர்க்க போகிறேன். கிச்சடி ஆகட்டும், வெண்பொங்கல் ஆகட்டும், எதாகட்டும், உப்புமா ஆகட்டும், சேமிப்பா, ரவை உப்புமா, கொஞ்சம் அந்த நெய் எப்படி இருந்தால் தான் அந்த உப்புமா நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும். நெய்யோ எண்ணெயோ ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த உப்புமா வந்து வரட்டுன்னு இருக்கும். அதாவது சமயத்தில் சொல்லுவோம் மென்னியே பிடிக்குதுடா அப்படிமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா குழஞ்சு நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னு அது கொஞ்சம் ஆயில் இருக்கிறதுல தப்பே கிடையாது. கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆஸ் ஏ ஆல்வேஸ் சே. ஸோ உள்ளபடி கண்டிப்பாக. ஸோ ஒரு ஸ்பூன் நெய். ஸோ நெய் போட்டாச்சு, நம்ம நல்லா சூடாகிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். ஸோ அதுவும் சேர்த்தாச்சு. இந்த டயத்தில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதாவது பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு, அப்புறம் பச்சை மிளகாய். இது நீங்கள் என்ன பண்ணலாம், வாயில் அகப்படும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேஸ்ட்டாக நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிளகு தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படிங்கிறதுனா அவங்க வீட்டில் இது வச்சு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. கொட்டைப்பாக்கு அதெல்லாம் வந்து பொடி பண்ணுறதுக்காக. நான் முழு மிளகு நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கோர்ஸாக போட்டிருக்கேங்க, கண்டிப்பாக நான் போட மாட்டேன். ஸோ எல்லாருடைய நலம் கருதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொடி பண்ணிவிடுவேன். ஏன்னா மிளகு தான் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம கண்டிப்பாக தூக்கி கடாசிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது பொடியை நறுக்கின இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே நல்ல மிளகு பொரிஞ்சிட்ருக்கு, சீரகம், அப்புறம் மஞ்சள் தூள். இது அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக பொரிஞ்சிடட்டும், உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது. ஓகே, அவ்வளோ. இந்த டைத்தில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த பாலக்கை இதோடு சேர்த்துடலாம். ரொம்பலாம் வதக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ஒரு டேர்ன் அப்படிங்கிறது போதும். இந்த டயத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ஓட்ஸ், அப்புறம் பாசிப்பருப்பு, நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடிச்சு தான் இன்றைக்கி நான் அரிசி சேர்க்க போகிறேன். அரிசி அப்படிங்கிறது சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, வேணும்னா நம்ம சேர்க்கலாம். ஒரு பிடிச்ச அரிசி. ஓகே,
ஸோ உப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல திட்டமாக நம்ம சேர்க்கணும். இதுக்கு சால்ட், ஸோ இதுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கப் அளவு நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். ஸோ 1, 2, 1:2 இல்லையா? பாசிப்பருப்புக்கு உண்டான தண்ணி. ஸோ அரிசிக்கு உண்டான தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டுருக்கோம். என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ரீகேப் சொல்லிடுறேன் நான். முதல்ல வந்து அதாவது கொஞ்சமாக நெய், அதாவது 1 டீஸ்பூன் நெய் போட்டு முதல்ல பாசிப்பருப்பை செவக்க பாதி வறுத்துட்டே இருக்கும்போதே நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் ப்ரௌன் போது அடுப்பு அணைச்சிடும். அப்புறம் நம்ம எவ்வளோ ஓட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஓட்ஸை நம்ம அப்படியே தான் சேர்க்க போகிறோம். இந்த மிக்சியில் பவுடர் நம்ம ஒன்றுமே நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த ஓட்ஸையும் அந்த சூட்டுலேயே அடுப்பை அணைச்சிட்டு வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் திருப்பியும் குக்கரில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு முதல்ல என்ன போட்டோம், இஞ்சி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினதை கொஞ்சம் பொரிய விட்டோம். புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தேவையான அளவு நல்ல ஒரு கோர்ஸாக குருணையாக பொடி பண்ண மிளகு, அப்புறம் சீரகம், அப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாம் நம்ம அழகாக சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் சிட்டிகை பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்ல புரிஞ்செல்லாம் ஒரு லெவலுக்கு அந்த பச்சை வாசனை போகும்போது தேவையான அளவு பாலக் போட்டு அதையும் ஜஸ்ட் ஒரு டாஸ், ஏன்னா கொதிச்சு வரும்போது பாலக் நல்லா உங்களுக்கு குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற அந்த பாசிப்பருப்பு மற்றும் ஓட்ஸ் கலவை. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அரிசி தேவை அப்படின்னா சேர்க்கலாம், வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் த ரைஸ் திங். ரொம்பவே நல்லா வரும். வேணும் அப்படிங்கிறனால ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி ஜஸ்ட் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். மற்றும் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு அழகாக ஜம்முன்னு ஜஸ்ட் 2 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு அருமையான பியூட்டிஃபுல்லான ஓட்ஸ் பாலக் கிச்சடி உங்கள் முன்னால் சுட சுட தயார். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இதாகிட்டு இருக்கு. ஸோ இந்த டயத்தில் ஒரு 2 to 3 விசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு குழஞ்சு அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான உங்களுக்கு, அதாவது ஓட்ஸ் பாலக் கிச்சடி உங்கள் முன்னால் சுட சுட தயார். ஓட்ஸ் பாலக் கிச்சடி செய்ய தேவையான பொருள்கள்: ஓட்ஸ் 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், அரிசி 1/2 கப், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பாலக்கீரை 3-4 கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் விழுது 1 டீஸ்பூன், இஞ்சி விழுது 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், நெய் மற்றும் எண்ணெய் தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதோட ப்ரீத்திங் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம். கொஞ்சம் தான் இருக்குது. இந்த லெவலில் இருக்குங்க. ஏதாவது சில பேர் ஆஃப் பண்ணோன்னு எடுத்தாங்கன்னா அடிக்கும் உங்களுக்கு. அந்த டயத்தில் யூஸ்வலாக நம்ம ரன்னிங் வாட்டரில் நம்ம காமிப்போம். அது தேவையில்லைங்க, எடுத்துகிட்டு போய் சூடு கீடு பட்டுக்கிறது. ஜஸ்ட் 10 minutes வி வெயிட். திறக்கலாம் திறக்கலாம் திறக்கலாம். வாவ்! ஸோ கிச்சடி ஹேஸ் டு பி லிட்டில் பிட் இந்த மாதிரி, இந்த கன்சிஸ்டன்சின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு 1/2 கப் மில்க் சேர்த்துங்கன்னா இன்னுமே இந்த கிச்சடிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொட்டணும் அப்படிங்கிற கிடையாது, காய்ச்சி ஆற வச்ச பால் ஜஸ்ட் ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/2 கப் ஊற்றினீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அளவுக்கு தேவையாக இருக்கணுமோ, ஸ்மெல் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கலாம் தோணுது. சாப்பிடணுமே, ஸ்மெல் தான் எவ்வளோ நேரம் நம்ம பார்க்க முடியாது இல்லை. நல்ல சுட சுட ஒரு அருமையான ஓட்ஸ் பாலக் கிச்சடி தயார். இதை நம்ம ஒரு சர்விங் இதுக்கு மாற்றிடலாம் நம்ம. வாவ்! ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அருமையான, அதாவது பாலக் ஓட்ஸ் கிச்சடி உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் நான். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதா எங்களோட ஆசை. எங்களோட ஆசை மற்றும் இல்லைங்க, எங்களோட பேராசை மற்றும் அன்பு கட்டளை அப்படின்னு நான் சொல்லுவேன். மீண்டும் ஒரு அருமையான, சுவையான, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரமேஷ் கணபதி. வணக்கம்.